மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். திருப்பூரில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் நடைபெற்ற திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரை. வலிமையாகவும் உறுதியாகவும் இருக்கிறது இந்தியா கூட்டணி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நம்பிக்கை. அமித்ஷாவின் பாஜக ஒருபோதும் தமிழ்நாட்டில் பலிக்காது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் மட்டுமே கூட்டணிக்கு வர முடியும். செங்கோட்டையன் திட்டவட்டம். சேலத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டம். அன்புமணி குறித்து பேசிய ராமதாஸ் கண்ணீர் விட்டு அழுததால் பரபரப்பு. அமித்ஷாவின் பாஜக ஒருபோதும் தமிழ்நாட்டில் பலிக்காது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காரணம்பேட்டையில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு நடைபெற்றது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் துரைமுருகன், திருச்சி சிவா, டி.ஆர். பாலு, ஆர். ஆசா, செந்தில் பாலாஜி மற்றும் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அண்ணா கருணாநிதி வழியில் நம்முடைய முதலமைச்சர் மகளிருக்காக நிறைய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என கூறினார். மேலும் இந்தியாவில் முதன்முறையாக மகளிர் சுய உதவி குழுவை கொண்டு வந்தது கருணாநிதி தான் என கூறிய அவர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலில் கையெழுத்து போட்டது மகளிர் விடியல் பயணம் திட்டத்திற்கு தான் என தெரிவித்தார். 2026 தேர்தலில் வெற்றி பெற்று 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்க வேண்டும், 2வது முறையாக மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக வேண்டும் என கூறினார். இதனை அடுத்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பெண்களின் முன்னேற்றம் தான் நாட்டின் முன்னேற்றம் எனவும், பெண்களின் வெற்றி சமூகத்தின் வெற்றி எனவும் கூறினார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக நிச்சயம் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் கமிட்டி அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் பெற்ற பின்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பிரவீன் சக்கரவர்த்தி பேசுவது காங்கிரசின் குரல் கிடையாது எனவும், கூட்டணிக்குள் குழப்பத்தை உண்டாக்குவதற்கு பிரவீன் சக்கரவர்த்தி ஈடுபட்டு வருகிறார் எனவும் கூறினார். காங்கிரஸை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியில் பலமாக இருக்கிறது என கூறிய அவர், உத்தரப்பிரதேசம் புல்டோசர் ஆட்சி, ஏழை எளிய மக்களை புல்டோசர் கொண்டு இடிப்பதுதான் உத்தரப்பிரதேசத்தின் ஆட்சி என சாடினார். பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறதெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய குரல் இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக நான் பேசுவதும் எங்களுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர், அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எங்களுடைய தேசத்தின் முகமாக குரலாக இருக்கின்ற எங்கள் தலைவர், ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். இவர் தொடர்ந்து இப்படி ஏன் பேசுறாருன்னு தெரியல. தொடர்ந்து பேசுறதுக்கு கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம்னு அவர் முயற்சி பண்றாரு. இதை தவிர எனக்கு எந்த கண்டுபிடிப்பும் தெரியல. கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் ஒரு தனிநபரா முயற்சி பண்றாரு. இது காங்கிரஸ் பேரியக்கத்துடைய குரல் கிடையாது. உத்தரப்பிரதேசம் புல்டோசர் ஆட்சி, ஏழை எளிய மக்களை புல்டோசர் வைத்து இடிப்பது. தேர்தலில் கிறிஸ்தவ மக்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுக்கும் கட்சியுடன் கூட்டணி வைப்போம் என அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தலைவர் ஐசக் தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகம் பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைவர் ஐசக் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் தலைவர் ஐசக், சிறுபான்மையினராக இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு 10% ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் தேர்தலில் கிறிஸ்தவ மக்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுக்கும் கட்சியுடன் கூட்டணி வைப்போம் எனவும், ஜனவரி முதல் வாரத்தில் கூட்டணி தொடர்பான பணிகளை தொடங்க உள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார். கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடாக 10.5% கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதோடு கூட கிறிஸ்துவ மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், கிறிஸ்துவ மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் செலவழிக்கப்பட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஜனவரி 1 தேதிக்கு அப்புறம் தான் இது நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசியல் கட்சிக்கு நாங்கள் நிச்சயமாக ஆதரவு தருவோம், கூட்டணியில் இணைவோம், அவர்களை வெற்றி பெற செய்வோம்.
அதே நேரத்தில் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு போவதற்கு எங்களுக்கு அமைச்சரவை எங்களுக்கு வேணும், எங்களுக்கு சட்டமன்றமும் இந்த முறை தொகுதியில் எங்களுக்கு கொடுக்கணும். தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் மட்டுமே கூட்டணிக்கு வர முடியும் என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பொங்கலுக்கு பிறகு பல முக்கியமான தலைவர்கள் தாவேகாவில் இணைவார்கள் என கூறினார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு திரண்ட கூட்டம் போல் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு கூடுகிறது என கூறிய அவர் 18 வயது முதல் அனைத்து தரப்பினரும் தமிழக வெற்றி கழகம்தான் எதிர்காலம் தமிழகத்தை வழிநடத்த வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவித்தார். 1972 புரட்சித் தலைவரை பார்த்ததைப் போல அதற்கு பிறகு 88 புரட்சித் தலைவர் அம்மாவை காணுவதைப் போல இன்று ஒரு மாற்றம் உருவாகியிருக்கிறது. இந்த மாற்றம் எதிர்காலத்தில் முதலமைச்சராக அமர்வதை மக்கள் சக்தியோடு இணைந்து அந்த பணிகள் நிறைவேறும் என்ற வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு புதிய இயக்கம் துவங்கி இருக்கிறது. ஒரு வரலாறு படைக்கிற இயக்கம். எதை வேண்டுமானாலும் மக்கள் கோரிக்கை வைக்கின்ற போது அந்த கோரிக்கை ஏற்ப எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஆய்ந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். எங்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறோம். இவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கின்றவர் மட்டும்தான் நம்முடைய கூட்டணி இணைய முடியும். சேலத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி குறித்து பேசிய போது ராமதாஸ் கண்ணீர் விட்டு அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலத்தில் பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக தலைவராக ராமதாஸ் தேர்வு செய்யப்பட்டதுடன் கூட்டணி முடிவு, வேட்பாளர்கள் தேர்வுக்கு ராமதாசுக்கு முழு அதிகாரம் என 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் ஒவ்வொருவராக பேசிய நிலையில் இறுதியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச தொடங்கினார். அப்போது பேச்சின் தொடக்கத்திலேயே அன்புமணி குறித்து பேசிய போது அவர் கண்ணீர் விட்டு அழுதார். அருகில் இருந்த அவரது மகள் ராமதாஸை தேற்றினார். தொடர்ந்து பேசிய ராமதாஸ் ஒரு நாள் தன்னுடைய தாய் கனவில் வந்ததாகவும் அப்போது அன்புமணி குறித்து பேசியதாகவும் கூறினார். மேலும் அன்புமணியை சரியாக வளர்க்கவில்லை என்று தன்னுடைய தாய் கூறியதாக தெரிவித்தார். அப்போதுதான் அவர் கண்ணீர் விட்டு அழுத நிலையில் அழ வேண்டாம் என்று தொண்டர்கள் கோஷமிட்டனர். மேலும் பேசிய ராமதாஸ் 95% மக்கள் என்னுடன் தான் இருக்கின்றனர். அன்புமணியிடம் 5% மக்கள் கூட இல்லை. இந்த தேர்தலில் அவருக்கு சரியான பதிலடி கிடைக்கும் என்று பேசினார். அந்த பதிவு போட்டவனை கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறார். அப்போ என் தாய் சொல்லிச்சு, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், நீ அப்படி வளர்த்துருக்கிற அந்த பிள்ளைய அப்படின்னு. ஆமாம்மா, நான் சரியாக தான் வளர்க்கல. வளர்த்துருந்தா என்ன மார்லேயும் பின்னாலேயும் முதுகுலேயும் கண்ட இடத்துல ஈட்டியால் குத்துற மாதிரி குத்துறான். நான் என்ன செய்யறது? அவனுக்கு ஒரு தகப்பன் உலகத்தில் தன் பிள்ளைக்கு என்ன செய்வானோ அதை விட அதிகமாக நான் அவனுக்கு செய்திருக்கிறேன். என்ன குறை வைத்தேன்? அவர் ஒரு குறையும் வைக்கவில்லை. ஆனாலும் அவன் நான் எப்பொழுது சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். 2009ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் முரண்பாடு இருப்பதாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கை அட்டை அணிந்து பணிக்கு சென்றனர். அதன்பின் டிசம்பர் 5ஆம் தேதி சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 26ஆம் தேதி பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சென்னை உழைப்பாளர் சிலை எதிரே உள்ள காமராஜர் சாலையில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2009இல் ஏற்பட்ட ஊதிய இழப்பு இன்றளவுக்கு நாங்கள் சுமார் 25 லட்சத்தை இழந்திருக்கிறோம். நியாயமான கிடைக்க வேண்டிய தரநிலை ஊதியத்துக்கான மத்திய அரசுக்கான ஊதியமும் எங்களுக்கு மறுக்கப்பட்டது.
அதற்கு கடந்த ஆட்சிகளில் அகப்படி ஊதியத்திலும் கொடுக்க வேண்டிய ஊதியத்தையும் குறைத்திருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள் மட்டத்தில் ஆசிரியர் இனத்திலே வஞ்சிக்கப்பட்ட ஒரு இனமாக இருக்கிறது. ஆசிரியர் இனத்தில் யாருக்கும் ஊதியம் குறைப்பாடு கிடையாது. இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இந்த ஊதிய இழப்பு. மத்திய அரசுக்கு இணையான ஊதியமும் இல்லை, மாநில அரசுக்கு இணையான ஊதியமும் இல்லை. 3ஆம் நிலை ஊதியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, பட்டய படிப்பு, தகுதி தேர்வு, நியமன தேர்வு இத்தனையும் கடந்து வந்த ஒரு ஆசிரியருக்கு முறையான ஊதியத்தை கொடுக்காமல் 20,600 பிக்செக்ஷன் பண்ணுவது ரொம்ப கொடுமையிலும் கொடுமை. தமிழகத்தில் இன்று முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. டிசம்பர் 30 முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனவரி 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலங்களில் ஆம்னி பஸ் கட்டண உயர்வை தமிழக அரசு கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் கோரிக்கை விடுத்துள்ளார். கோவையில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் தற்பொழுது கலாச்சார போர் நடைபெற்று வருவதாகவும், சமூக நீதி விவகாரங்களில் அரசின் கவனம் குறைந்துள்ளதாகவும் கூறினார். ஈரோடு, கரூர் பகுதிகளில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண் சமைத்த உணவை பரிமாற அனுமதிக்கவில்லை என்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டிய அவர், இது மிகுந்த வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். பெண்கள் அரசியல், சமூக வாழ்க்கையில் எல்லை கடந்து வெற்றி பெற வேண்டும் என்பதே தனது விருப்பம் என கூறிய அவர், தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகமாக பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்னன்னா, ஈரோடு நம்ம கரூரில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் சமைத்த உணவை பரிமாறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. இந்த உடலை என்னை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்கன்னா மனதிற்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, செவிலியர்கள் திண்டாடுறாங்க. துப்புரவு தொழிலாளர்கள், இன்னைக்கு காலையில் பத்திரிகை பார்த்துருப்பீங்க, துப்புரவு தொழிலாளர்களுக்கு காலையில் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காலையில் வர்றவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறாங்களாம். ஆக காலையில் நாங்களாம் பசியோடு வேலை செய்கிறோன்றது மட்டும் இல்லாமல் அந்த உணவு தரமானதாக இல்லை என்று துப்புரவு தொழிலாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த ஆட்சியின் அவலத்தை சொல்கிறது என்பதுதான். துப்புரவு தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அப்புறப்படுத்தப்படும் போது செவிலியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அரசாங்க ஊழியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். நேற்று பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் பெரும்பாலும் பெண்கள் தான், அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது இந்த ஆட்சியில? புதுக்கோட்டை மாவட்டம் குப்பக்குடி மற்றும் தோப்புப்பட்டியில் புதிய அங்கன்வாடி கட்டிடங்கள் கட்டுவதற்கான பணிகளை அமைச்சர் மெய்யநாதன் அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார். குப்பக்குடி பகுதியில் 11 லட்சம் ரூபாய் செலவில் அங்கன்வாடி மையம் கட்டப்பட உள்ளது. இதேபோல் தோப்புப்பட்டியில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி கட்டடம் கட்டப்பட உள்ளது. இந்நிலையில் இதன் பூமி பூஜை விழாவில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு அங்கன்வாடி கட்டடங்களின் கட்டுமான பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனிடையே பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட அமைச்சர் மெய்யநாதன் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மெக்சிகோவில் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்தனர். மெக்சிகோ நாட்டின் ஒக்சாகா மற்றும் வெராகுரூசிஸ் மாகாணங்களுக்கு இடையே இன்டர்நேஷனல் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயில் நேற்று நிசந்தா நகருக்கு அருகே வந்து கொண்டிருந்த போது தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு குழுவினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 98 பேர் படுகாயமடைந்ததாக கூறப்படும் நிலையில் 5 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தை தொடர்ந்து பசிபிக் பெருங்கடலை மெக்சிகோ வளைகுடாவுடன் இணைக்கும் ரயில் பாதையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது.
இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவில் 2 ஹெலிகாப்டர்கள் நடுவானில் மோதிக்கொண்ட விபத்தில் விமானி உயிரிழந்தார். அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தில் உள்ள ஹாமில்டன் விமான நிலையத்திற்கு அருகில் 2 ஹெலிகாப்டர்கள் எதிர்பாராத விதமாக நடுவானில் மோதிக்கொண்டன. விபத்தில் சிக்கிய ஹெலிகாப்டர்கள் தரையில் விழுந்து தீப்பற்றி எரிய தொடங்கின. இந்த சம்பவத்தில் ஒரு ஹெலிகாப்டர் விமானி உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து விமான போக்குவரத்து ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருப்பூரில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் நடைபெற்ற திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரை. வலிமையாகவும் உறுதியாகவும் இருக்கிறது இந்தியா கூட்டணி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நம்பிக்கை. அமித்ஷாவின் பாஷா ஒருபோதும் தமிழ்நாட்டில் பலிக்காது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் மட்டுமே கூட்டணிக்கு வர முடியும். செங்கோட்டையன் திட்டவட்டம். சேலத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டம். அன்புமணி குறித்து பேசிய ராமதாஸ் கண்ணீர் விட்டு அழுததால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.